إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது திங்கட்கிழமையிலே நடைபெறக்கூடிய இந்த அகீதா வகுப்பிலே இன்றும் எம்மை ஒன்று சேர்த்த அல்லாஹுவை மீண்டும் ஒரு முறை புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது அடிப்படை கொள்கை இதிலே முக்கியமானது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை புரிந்து கொள்வது. இந்த கலிமாவை நாம் வாழ்க்கையில புரிந்து கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை நம்பி இருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். நாங்கள் எப்ப இந்த கலிமாவை சரியான முறையில புரிந்து கொள்ள தவறுகிறோமோ, அதை ஏற்றுக்கொள்ள தவறுகிறோமோ, அதை சரியான நம்பிக்கையோடு அந்த கலிமாவை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் தவறுகிறோமோ, அப்போது கண்டிப்பாக நாம் வெற்றிக்கு செல்வதை விட அழிவை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை, இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடையக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை நமக்கு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராட்டமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநாட்டுவது, இகாமத்துத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுவது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநாட்டுவது. காத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். அவர்களோடு நீங்கள் போராடுங்கள், எதுவரை என்றால் ஃபித்னா, குழப்பங்கள் அடங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்கென்று முழுமையடைகின்ற வரை நீங்கள் போராடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை இந்த மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்டுவது. இதைத்தான் நான் சென்ற முறை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், இந்த மனித சமுதாயத்தோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். எதுவரையும் என்றால் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையும் போராடுவேன். அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இது மாதிரி ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் ஒவ்வொரு ரிவாயத்திலும் வித்தியாசமான தகவல்களோடு நமக்கு கிடைக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை தளபதிகளை அனுப்புகின்ற போது கூட அவங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் என்ன போராட்டம் செய்ய வேண்டும், எதற்காக அந்த மக்களை அழைக்க வேண்டும் என்று கேட்டபோது சொன்னார்கள், நீங்கள் அந்த மக்களிடம் போய் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்லுங்கள். ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டால், வழிபட்டால் தொழுகையை சொல்லுங்கள், அதுக்கு வழிபட்டா ஜக்காத்தை சொல்லுங்கள் சொல்லி முதல்ல இந்த கலிமாவை சொன்னாங்க. பல சந்தர்ப்பங்கள் இதற்கு உதாரணம். கைபருக்கு போகும்போது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன போது கேட்கிறாங்க, அலா மாதா உகாத்தில் காத்தில்ஹும் ஹத்தா தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவரையும் போராடுவாங்க. இதே மாதிரி நீங்க குர்ஆன்ல பாருங்க, குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? தஆலு, வாங்க. எங்க வாங்க? எங்கட ஜமாத்துல வந்து சேர்ந்தோம், எங்கட கருத்துக்கு வாங்க, எங்கட அமைப்பை ஏற்றுக்கொள்வோம். அதான் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும்,
பொதுவான வார்த்தையை நோக்கி வாங்க, ஜமாத்துக்கு வாங்க, தலைவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அமீரை ஏற்றுக்கொள்ளுங்க, அதெல்லாம் ஒன்று சவாயும் பைனனா உபயனுக்கும் இல்லா கலிமத்தில் சவாயும் பைனனா உபயனுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான விஷயம். என்ன பொதுவான விஷயம்? அல்லாஹ் நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க, நாங்களே ஏற்றுக்கொள்றோம். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே நல்லா கூப்பிடுறதுக்கு காரணம் மஜூசிகளை கூப்பிட்டா மஜூசிகள் சில பேர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. என்னது? அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்டவங்களை கூப்பிடுறதுக்கு காரணம் வேதம் கொடுக்கப்பட்டவங்க அல்லாஹ் நம்பினாங்க. வலைன் சால்தஹும் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் லா யகுலூன அல்லாஹ். வான பூமியை படைச்சது யாருன்னா அல்லாஹ்னு சொன்னாங்க. சாப்பாடு தரது அல்லாஹ், மழை இறங்குறது அல்லாஹ், அடக்கி ஆளுறோம் அல்லாஹ், எல்லாத்தையும் அல்லாஹ்னு தான் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க. ஓகே, நீங்க ஒத்துக்கொள்றீங்க தானே? சரி, இப்போ என்ன செய்வோம்? தஆல் வாங்க, எங்க வாங்க? இலா கலிமத்தின் சவாஇ பைனனா வ பைனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கையை நோக்கி வாங்க. அது என்ன பொதுவான கொள்கை? அல்லாஹ் நம்புதே இல்லை, அல்லாஹ் மட்டும் வணங்குவோம், வேற யாரையும் வணங்காம இருக்கும். நாங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்றதா எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் வணங்குவோம், ஏற்றுக்கொள்றதை செய்வோம். வாங்க, வலா நுஷ்ரிக பிஹி அவனுக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் இணை வைத்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான். ஃபைன் தவல்லவ் வர முடியாது என்று அவர்கள் புறக்கணித்து விட்டால் ஃபக்கூலு இஷ்ஹது பி அன்னா முஸ்லிம் நீங்கள் சாட்சியாக இருங்க, நாங்க முஸ்லீமாக இருக்கிறோம். அப்ப பொதுவாக நீங்க குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் போராட்டமே லா இலாஹ இல்லல்லாஹ். அதை எங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா உண்மையிலேயே சொல்ல போனா நாங்க பெரிய நஷ்டவாளிகள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, அது என்ன போதனை செய்து, அதுல அர்த்தம் என்ன, அதுல நோக்கம் என்ன என்று நாங்க தெரியாம இருப்போம்ன்றது நாங்க பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கிறோம்ன்றதுக்கு பெரிய ஒரு அடையாளம். அதனால நாங்க சென்ற வகுப்புல நாங்க பார்த்தோம் லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமா. அத ஒரு அதாவது சுருக்கமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவின் மூலம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாங்க என்ன அல்லாஹ்வோட ஒரு பிரகடனம் பண்றோம், நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்ச யாராவது ஒரு சகோதரர் கொஞ்சம் சொல்ல இயலுமையா சென்ற வகுப்பு வந்தவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவின் மூலம் நாங்க என்ன அல்லாஹ்ட்ட சொல்றோம், இந்த கலிமாட அர்த்தம் என்ன, சுருக்கமா அதுல குலாசா, அதுல சாராம்சம், அதுல சுருக்கம் என்ன. போன முறை வந்தவங்க யாராவது சொல்லுங்க, ஏன் சொல்றதுக்கு சொல்லுமா, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப சிலவங்களுக்கு தெரியும், ஆனா சொல்ல அப்படி இருக்கு. அதனால நீங்க சொன்னா பிழை வந்தா உங்களுக்கு தெரியாது கருத்தல்ல. சபையில சொல்லும் போது கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் வரும். யாருக்கு ருஷ்டி பதில் சொல்லுமா, சவாய் பதில் வந்தீங்களா? போன வந்தீங்களா? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணாங்களே, அதுல இருந்து அவங்க எதிர்பார்த்தது என்ன, அந்த மக்கள் எப்படி சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குவோம், இணை வைக்கக்கூடாது. சரி, ஓகே. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாட கருத்து சுருக்கம் என்ன, நேரடி கருத்து இல்ல, அது சுருக்கம் என்ன? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை. இப்ப உதாரணமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு மக்கால ரசூலுல்லாஹ் சொன்னதுல நோக்கம் என்ன, என்ன செய்ய சொன்னாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்கணும், இணை வைக்கக்கூடாது. இணை வைக்கக்கூடாது என்று பொதுவா சொல்றதை விட அந்த மக்கள்கிட்ட எதிர்பார்த்தது என்ன, இணை வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பொதுவா எத்தனையோ இணை இருந்தது, மெயினா பிரதானமா அவங்க வணங்குறதெல்லாம் விட்டுற சொன்னாங்க. மக்கத்து காவிர்களோட பிரச்சனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது அல்ல, சொல்லிப்பாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன விளைவுன்றது விளங்கிடல. அதனாலதான் அந்த கலிமாவை அவங்க சொன்னது. உதாரணமாக அபூ தாலிப் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்க்கு, கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலையே. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னால் நாங்க வணங்கக்கூடிய அத்தனை கடவுள்களையும் மறுத்தல், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, புறக்கணித்தல், பொய் என்று சொல்லுதல், பரம்பரையாக காலங்காலமாக எத்தனையோ நூற்றாண்டுகளாக எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய அத்தனை கடவுள்களையும் வணங்கக்கூடாதுன்னு இவர் சொல்றார். அதான் பிரச்சனை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னாங்க. கலிமாவின் நோக்கம் என்னவென்றால் எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது அப்படின்னு எங்களை தப்லீக் சகோதரர்கள் சொல்ற மாதிரி இல்லை. கலிமான வழக்கம் எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு நடக்குது. மக்கத்து காவிர்கள் சொல்லி தானே இருந்தாங்க. வானத்தை படைச்ச யாரு? அல்லாஹ்தான். பூமியை படைச்சது அல்லாஹ்தான். சாப்பாடு தானே அவன் தான். எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது அவன் தான். மழை இறக்குறது அவன் தான். புல்லு பூண்டையில முளைக்க வைக்கிறது அவன் தான். மறுபடியும் தான் மத்தாக்களை வணங்குறீங்க, எல்லாம் அவன் தான். வணங்க வேண்டியதானே? இல்லை இப்படியே அல்லாஹ் வணங்குறோம், அதை வணங்கி இந்த தொடுவரி மாதிரி சாப்பாடுக்கு மாசி சம்பளம் வைக்கிற மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து வணங்குறோம், அப்படிதான். ஆனா தனியா அல்லாஹ் மட்டும் வணங்க. அதனால சொன்னாங்க இந்த முகமது எல்லா கடவுளையும் ஒன்னாக பார்க்கணும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை சொன்னாங்க.
இவரு நாங்க நிறைய கடவுளை வணங்கிட்டு எத்தனை கடவுள் திரும்ப எங்களுக்கு ஒன்னா ரெண்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாக பாக்குறாரு. அது எப்படி சார்? அது நடக்குது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க ஏற்றது காரணம். எல்லாத்தையும் நம்பினாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வை மாத்திரம் ஒருமைப்படுத்துகிற தௌஹீதுக்கு அவர் கூப்பிடுறார் என்று அர்த்தம். ஜமாத்துக்கல்ல, தௌஹீத் ஜமாத்து கூப்பிடுறாங்க. ஜமாத் என்பது அது இருக்கலாம் இல்லாம ஏன்னா நம்ம ஆட்கள் நினைக்கிற தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்தா தான் தௌஹீத். அதுக்குள்ள இருந்து வேலை இல்லை. தௌஹீது இங்கே அல்லாஹ் ஒருத்தரை மட்டும்தான் வணங்கணும். தனி மனுஷன் எவனையும் வணங்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய நிலைமை என்ன? நம்ம தௌஹீதவாதிகள். தௌஹீதுன்ற அர்த்தமே அல்லாஹ் இறக்கினதை மட்டும் பின்பற்றுறது. ஏன்னா அல்லாஹ் இறக்கினதை நம்பணும், குர்ஆனை ஹதீஸை பின்பற்றணும். ஆனா இன்னைக்கு தௌஹீதுனா என்ன? தனி மனிதனை பின்பற்றுறது. கேட்டா நாங்க எங்க பின்பற்றுறோம்? அவ நடந்துகிட்டே இல்லையா? குர்ஆன் சொன்ன ஒரு சமுதாயம் இன்னைக்கு வழிகட்டில போறதுக்கு சில அமைப்புகள் போராடுறாங்க, ஜமாத்துகள் போராடுறாங்க, சில இயக்கங்கள் போராடுறாங்க. என்னுடைய கொள்கையை பொறுத்தவரை, என்னுடைய நான் சொல்றது குர்ஆன் சொன்னால நான் விளங்கி அடிப்படையில் சொல்றேன். எந்த இயக்கம் குர்ஆன் சொன்னாவுக்கு அங்கால வச்சு எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அது நீங்க உலகத்துல தௌஹீதுன்ற பேர்ல இருக்கிற எந்த டிஜே இருந்தாலும் அங்கிட்டு வச்சுக்கணும். குர்ஆன் சொன்னாவா ஓகே, உங்களோட நாங்க எங்கேயாவது நீங்க ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறீங்களா? நாங்க எங்களுக்கு போகும். குர்ஆன் சொன்னாதான் நாங்க, அதுக்கு தான் நாங்க வந்தோம். நீங்க நாங்க இன்னைக்கு அதான் நடக்கும். ஒரு நுழையும் இல்லை. எங்கேயாவது சினியை கேட்கிறோம், எங்கேயாவது புத்தகத்தை வாசிக்கிறோம். என்ன நாங்க தான் தௌஹீத் ஜமாத். இதுக்கு பேர் தௌஹீத் ஜமாத் இல்ல, இதுக்கு பேர் தக்லீத் ஜமாத். வழிகட்ட சில சிந்தனை போக்குகள் இன்னைக்கு என்ன செய்யுது, நம்ம மத்தியில நடமாறத பார்க்கலாம். அப்ப தௌஹீத் என்பது என்ன? அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், அவன் இறக்கினதை மட்டும்தான் பின்பற்றணும், அவனை தவிர வேற எவனையும் பின்பற்றணும். இத்தபிஉமாக்கும் சில இலைக்கும் மிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை இத்திபா பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, எவனையும் பின்பற்றாதீங்க அல்லாஹ்வுக்கு. இதான் இந்த தௌஹீத். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் தான் தௌஹீத். அது ஒழுங்கா ஏற்றுக்கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போட்டு அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் போட்டு இல்ல இல்ல அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இன்னொருத்தரை பின்பற்றீங்கன்னா கலிமாவுடைய அர்த்தம் இல்லாம போகும். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசும். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா அதை விளங்கினவனுக்கு தான் பேர் தௌஹீத் வரும். சும்மா கொடி பின்னுக்கு தௌஹீதை பத்தி தெரியா, ஒன்னையும் தெரியா, அல்லாஹ் பத்தி ஒழுங்கா தெரியா, ஒன்னும் தெரியா. இதுல தௌஹீத் வாதினா ஒழுங்கான இல்மு இருக்கணும், அதை பத்தி அறிவு இருக்கணும், அதை தேடணும், அதை விளங்கி இருக்கணும். அப்படி நீ பார்க்கலாம். அவ இந்த அடிப்படையில் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கு. என்னென்ன நிபந்தனை? இந்த நிபந்தனை உடனே நீங்க நினைக்க கூடாது நாங்க ஏதோ ஒரு 10-15 நிபந்தனை இந்த 6 நம்பர் போடுற மாதிரி போடும். அப்படியே குர்ஆன் சுன்னாவில இருந்து அதை விளங்கி கொண்டதுக்காக பிரிச்சுக்கிறாங்க. தௌஹீதை 3ஆ பிரிக்கிறாங்க. ருபூபியா, உலூஹியா, அல் அஸ்மா வ சிஃபாத் 3ஆ பிரிச்சுக்கிறாங்க. 3ஆ எங்கே ரசூலா தௌஹீத் என்பது 3 வகை, அது முதல் வகை, இரண்டாவது வகை, 3ஆவது வகை எங்கே ரசூலா சொல்லல. அது விளங்குறதுக்காக தௌஹீதை எப்படி நாங்க விளங்கி கொள்றோம். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. மக்காவில் உள்ள காவிர்கள் அல்லாஹ்வை பற்றி தான் இருந்தாங்க. அவங்க தௌஹீத் வந்தா இல்ல, அவங்க மறுத்த பகுதி என்ன? உலூஹியத்தை மறுத்தாங்க. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணுன்றத மறுத்தாங்க. எல்லாத்தோடையும் ஒருத்தனை அல்லாஹ் வணங்குறதுக்கு அவங்களும் ரெடி தான். அல்லாஹ் ஒருத்தனை மட்டும். அப்ப 3ஆ பிரிக்கிறாங்க. அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்பாடுகளோடு உள்ள தௌஹீத். அது மட்டும் நம்ம நல்லா கேட்கிறவன்டா அவன மாதிரி யாரும் கேட்கலாம். இந்த மாதிரியான நம்பிக்கை. அப்ப 3ஆ பிரிச்சா விளங்குறதுக்காக வேண்டி தௌஹீதை ஒரு பிரிச்சு விளங்குற நோக்கத்தில் குர்ஆன் எடுக்கிறேன். இப்ப குர்ஆன் ஜுஸுக்களாக அத்தியாயங்களாக பிரிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் இது 1ஆம் ஜுஸு, 2ஆம் ஜுஸு, 3ஆம் ஜுஸு பட்டியல் போட்டா போனாங்க. அதை விளங்குறதுக்கு படிக்கிறதுக்கு லேசுபடுத்துறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறாங்க? பிற்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்த நல்லவர்கள் அறிஞர்கள் செஞ்சுக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் அல்லது அது ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு படிக்கிறதுக்கு. இப்ப நம்ம அக்கீதா கிளாஸ் நடத்துறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எங்கேயாவது அக்கீதா கிளாஸ் வாரத்தில் திங்கட்கிழமையில் நடத்துகின்ற போனாங்க. நாங்க விளங்குற ஒரு நமக்கு பொருத்தமான ஒரு அந்த நேரத்துக்கு அப்படித்தான். அப்ப அந்த அடிப்படையில இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கிட்ட 7 நிபந்தனைகள் இருக்கணும். இந்த 7 சில பேர் சுருக்கி 6ஆக்கணும், 5ஆக்கணும், 4ஆக்கணும், 2 1ஆக்கி ஒரு நிபந்தனைக்குள்ள ஆக்கணும். அதெல்லாம் இருக்குது. வேலை பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அதான் நான் நீங்க சொல்ல போறோம். உதாரணமா உங்களுக்கு சில டவுட்டுகள் வரும். இந்த கலிமா சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. பார்த்த உடனே அப்ப சில ஹதீஸ்களை பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா ஒன்றும் சொல்ல தேவையில்லை மாதிரி இருக்கும். உதாரணமா நான் சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானோ சொர்க்கம் தான். அப்ப இந்த ஹதீஸை பார்த்த உடனே ஓகே வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் இதை மட்டும் போதுமே.
என்ன சொர்க்கம் தானே வருது. அப்படி நீங்க விளங்கிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அங்கால போய் சொல்றானா மன் அலிம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொண்டானோ அவன் சொர்க்கம் போய்தான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல வந்து அறிஞ்சாவும் அப்ப சொன்னா சொர்க்கம் போவான்டா. நம்ம ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய ஏஜென்சி சொர்க்கம் போயிடும். ஏன்னா வெளிநாட்டுக்கு சிங்கள பொம்பளை நடக்கணும்டா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்துதான் இருக்கிறான் டெய்லி. எத்தனை பொம்பளை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஸ்லீமா போக தெரியுமாங்க. அவ உதாரணத்துக்கு அவ அப்படியா களிமாட வழக்கம் என்ன ஒன்றும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும் அவ்வளவுதானா. அப்படித்தானே ஹதீஸ்ல நாங்க விளங்கி கொள்வது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதுமா. இப்ப சில நேரம் நீங்க பாருங்க ஹதீஸ்ல பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah. லா இலாஹ யாரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மௌத்தா போறானோ அவன் சொர்க்கம் போய்தான். அப்ப உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க யா சுன்னா ஃபைன் ஜனா வைசர அவன் விபச்சாரம் பண்ணாமா திருடினாமா அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ரெண்டா தான் கேட்கறாங்க, விபச்சாரத்தையும் திருடியும் தான் கேட்கறாங்க. இது ரெண்டையும் செஞ்சாலும் கிடைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஃபைன் ஜனா வைன் சரக் வைன் ஷரிபல் கம்ர். திருடினாலும் சரி விபச்சாரம் பண்ணாலும் சரி சாராயம் குடிச்சாலும் சரி. சஹாபாக்களுக்கு அன்னைக்கு குடிக்க சொன்னா அது மாதிரி சந்தோஷம் இல்லைன்னா குடிச்சு பழகுன ஒரு கூட்டம், குடிச்சு பழகுன ஒரு கூட்டத்துக்கு தான் சொல்றாங்க. தேவையில்லை சொல்லணும், ரெண்டத்தான் கேட்கறாங்க, ரெண்டையும் சொல்லிக்கலாம், மூணை சேர்த்து சொல்றாங்க. நீ சாராயம் குடிச்சாலும் சரி, நீ விபச்சாரம் பண்ணாலும் சரி, திருடினாலும் சரி. அப்ப இந்த ஹதீஸை கேட்ட உடனே அண்டையிலிருந்து சஹாபாக்கள் அந்த அவ்வளவு செஞ்சுக்கணும், திருடிக்கணும், விபச்சாரம் பண்ணிக்கணும். சாராயம் அவங்களுக்கு விருப்பம் தானே, அல்ல ஆரம்பிட்டா நீங்க திருடலான்றீங்க அப்படி அவளே சொல்றது. ஒரு செய்தியை யதார்த்தமா வளர்க்கணும். அதுல அர்த்தம் என்ன? இந்த திருட்டை விட மதுபானத்தை விட விபச்சாரத்தை விட இணை வைத்தல் மிக பயங்கரமானது. எனது இன்ன ஷிர்க துல்முன் அதீம். இணை வைத்தல் என்பது மகத்தான ஒரு அநியாயம். நல்லா சொல்றேன். பாவங்களிலேயே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான். அப்ப இப்படி வரும்போது அப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை அனுமதித்திருக்கிறான். ஏன் இந்த ஹதீஸுக்கு தெளிவா என்ன? விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, திருநாள் பரவாயில்ல, நீங்க சாராயம் குடிச்சாலும் பரவாயில்ல, சொர்க்கம் போவீங்க. அப்ப எப்படி விளங்கிக் கொள்ளும் இந்த மாதிரி விஷயங்கள்? அந்த இடத்துல யதார்த்தமா விளங்கும். இப்போ உதாரணமா சொல்லணும், நீ என்ன வேண்டாலும் செய். உதாரணம் ஒரு நாள் சொல்லணும், நீ என்ன வேண்டாலும் செய், பள்ளிக்கு வந்துரு அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம். அப்போ என்ன வேண்டாலும் செய்யலாம். அப்ப எல்லாத்தையும் செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்துடும். 2 போதல் அடிச்சுட்டு பள்ளிக்கு வரும். என்ன நீ என்ன வேண்டாலும் செய்யணும் சொல்ல சொன்னீங்க, 2 போதல் அடிச்சுங்க. அப்ப ஒரு யதார்த்தமான பேச்ச இதான் முழுமையான விளக்கம் எடுத்துக்கூடாது அந்த இடத்துல. உதாரணமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அனாதை ஆதரிச்சவன் சொர்க்கத்துல இப்படி பண்ணாங்க. அனாதைகளோட நீங்க ஆதரிச்சு நடந்தீங்கன்னா சொர்க்கத்துல இப்படி. அப்ப ஆர் பிரேமதாஸ் சொர்க்கத்துல வாங்கிக்கணும். ஏன் அவர் நிறைய அனாதைகளை ஆதரிச்சாரு. பண்டைக்கு பாருங்க இந்த நாட்டுல என்ன அனாதைகளுக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்குது. நாட்டுல மனித உரிமை சம்பந்தமா பேசுற நாடு இருக்குது. அப்ப இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க வாங்கி கொடுத்தா. அப்ப ஈமான் அவசியம் இல்லையா? களிமா அவசியம் இல்லையா? என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு ஆள் தனியே போனா சைத்தான். அதுல யதார்த்தம் என்ன? சைத்தானுக்கு வழிபடுவதற்குரிய நிறைய வாய்ப்புகளோடு போறான். கூட அவனுக்கு சைத்தான் தீண்டுறதுக்கு சான்ஸ் தனியே போறான். இப்படிதான் இந்த ஹதீஸ் எடுத்து ஒரு சைத்தான் போறான். சைத்தான் போறானா? இல்ல. ஏன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க தனியே பிரயாணம் போறான் சைத்தான். இதான் தனியே போறான் சைத்தான். இப்படி ஒரு கூட்டம் தெரியும். ஹதீஸ்ல ஒரு மூலையை பிடிச்சி கொடுத்து ஹதீஸ் சொல்லிட்டு அப்படி வளரக்கூடாது. ஹதீஸ் அதுக்கு தான் நான் ஒரு ஹுத்பால கூட இல்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ்ல இல்மு தேடாதீங்கன்னு நான் சொல்லி ஒரு விஷயமா நிறைய தேடணும் தான். அறிவுள்ளவர்கள் மட்டும்தான் தாவா செய்யணுமா அப்படி அந்த குழப்பம். அப்படி நான் சொல்லவே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம பேசுறதா இருந்தா கூடுதலான நுழைஞ்ச தேடுவேன். நீங்க ஒரு முடிவு வராதீங்க, ஒரு ஃபத்வா கொடுக்காதீங்க, ஒரு வழிகாட்டு சொல்லாதீங்க, நுழைஞ்ச தேடுங்க, மேக்சிமம் தேடுங்க. நம்ம மட்டும் இன்னைக்கு புதுசா மார்க்கம் பேசல. எங்களுக்கு முன்னால பெரும் பெரும் கடல்கள் எல்லாம் மார்க்கம் பேசிட்டு இருக்காங்க, பெரும் பெரும் கடல்கள். அதனால அவங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லல, தேடுங்க, கொஞ்சம் படிங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ மட்டும் இப்படிதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் வெளியிட்டு என்ன நான் சொன்னேன். எப்படி வெளியிட்டு போனாங்க? இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்லிவிட்டார்கள்? தல்ஸமு ஜமாத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும். ஜமாத்துல் முஸ்லிமீன் இமாமை இப்படி. நாங்களும் 12 வருஷம் ஹதீஸ் வச்சுக்கிட்டு தல்ஸமு ஜமாத்துல் முஸ்லிமீன் ஹுதைபால் ஹதீஸ். புகாரில வேற ஹதீஸே இல்லையா? அந்த ஹுதைபால் ஹதீஸ் மட்டும் தான் வேற ஹதீஸே இல்லையா? கொஞ்சம் பார்க்கறலையா தரது? ஏன் என்ன அஸ்ஸமு வ தாஅத் வல் மரில் முஸ்லிம் ஃபீமா ஹப்ப வ கரிஹ. ஒரு முஸ்லிமுக்கு வழிபடுவது கட்டுப்படுவது கடமை. விரும்பி அனுமதித்தாலும் சரி. தலைவர் கட்டுப்படுத்துறது யார் தலைவர்? எல்லா தலைவரும். ஒரு இடத்துல ஒரு 3 பேர் சொன்னா நீங்க தலைவர். அஸ்ஸமு வ தாஅத் வல் மரில் முஸ்லிம். உங்களுக்கு நாங்க அப்படி கட்டுப்படுவோம். ஃபை குரிபல் அவருக்கு ஒரு முதுகத்தண்டை உடைச்சாலும் சரி, உகிதமானுக்கு பொருளாதாரத்தை வந்து எடுத்துட்டு போனாலும் சரி, சமூகத்தா கட்டுப்படுங்க.
யார சொல்லுவது ஹதீஸ்? அப்ப இந்த மாதிரியான அழகுற வழக்கத்தோட மார்க்கத்தை விளங்க நினைச்சா நாங்க எங்கேயோ போய் சேர்ந்துருவோம். அப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இப்ப சிலவன் வந்து நாட்டியாலும் நல்லா சொர்க்கம் தருவான். எப்படி தருவான்? வருது சிறுக்கு வைக்காட்டி சொர்க்கம் கிடைக்கும், மத்தெல்லாம் எல்லாம் மன்னிப்பான். அப்படி அப்படா நரகத்துக்குள்ள ஆளுங்களே எங்கப்பா என்ன நரகத்துக்கு வந்துறீங்க? நாங்க தொழல, அதனால நரகத்துக்கு வந்தோம். அப்ப குர்ஆன் வசனத்தை இல்லாம இருக்குமே, சிறுக்கு வைக்காம போனா நரகம் சொர்க்கம் கிடைக்குதாங்க? யூதர்கள் சொன்ன மாதிரி நாங்க சொர்க்கத்துக்கு போனோம், கொஞ்ச நாள் தான் நாங்க நரகத்துக்கு போயிட்டு அப்படி சொர்க்கம் போயிடுவோம். அல்ல நல்லா சொன்னானா தில்க அமானியும், உங்களோட தேவையில்லாத ஆசைகள் நல்லா சொல்றாங்க. அப்ப இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க குர்ஆன் ஹதீஸ்களை விளங்கிடக்கூடாது, தேடணும். நாங்க தேடணும், படிக்கணும், அறிவுகள் எல்லாம் கூட்டணும். திட்டி புட்டின்னு பாஞ்சு விழுந்து பத்வா கொடுக்கிறதுக்கு அவசரப்படுறதை விட படிக்கிறதுக்கு நாங்க காட்டுற அவசரம் கூடுதலாயிக்கணும், தேடுவதற்கு காட்டுற அவசரங்கள் நாங்க கூடுதலாயிக்கணும். ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தேடுவோம், இன்னும் கொஞ்சம் தேடுவோம், இன்னும் கொஞ்சம் படிப்போம், இன்னும் கொஞ்சம் வாசிப்போம், இன்னும் கொஞ்சம் புத்தகங்களை பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பயானம் கேட்போம். இப்படியே போனோம்னா தான் நாங்க சரியான ரூட்டை கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன, பத்வா கொடுப்பான் கேட்டீங்கன்னா 2 ஹதீஸை ஒழுங்கா வாசிக்க தெரியாது, இவன் பத்வா கொடுத்துட்டீங்க. அப்ப எப்படி நாங்க ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கண்டுபிடிக்க போறோம்? எவ்வளவு தேடினாலும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு பயப்பட வேண்டியது. நாங்க இப்படி தேடிட்டோம், சில நேரம் இது மாத்தமான செய்திகள் வந்துடும், இன்னும் தேடி பார்ப்போம், இன்னும் தேடி பார்ப்போம். இப்படி மார்க்கத்தை செய்யணும், தேடணும். இந்த அடிப்படையில் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஆள் சும்மா சொன்னா அவன் சொர்க்கம். எப்படி ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் கொடுக்கணும். என்ன மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தாளம் தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் யார் சொல்றான்னு சொர்க்கம். ஹதீஸா இல்லையா? ஓகே ஹதீஸ் தான், மறுபடியும் என்ன நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிறோம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி ஒரு ஆள் வாதிட இயலுமா? ஏன் வாதிட இயலாது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு ஹதீஸ்ல, குர்ஆன் வசனங்கள்ல நீங்க தேடி பாருங்க. ஒருத்தன் சொன்னானா தொழுறவனுக்கெல்லாம் கேடு அப்படின்னு, எங்கடா இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. எங்க குர்ஆன்ல இருக்குது? ஃபவைலுல் முஸல்லி, தொழுகையாளிக்கு கேடு. அப்படியே குர்ஆன் வசனத்தை வழங்குறது. அங்கட என்ன இது? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையில பொடுபோக்காக இருக்கக்கூடிய தொழுகையாளிக்கு கேடு. அப்படி வழங்கணும். இவ உதாரணமாக வலா தக்கூனு மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானுஷியா, மார்க்கத்தை துண்டுதுண்டா பிரிச்சு அவங்களும் துண்டா போயிட்டாங்க, அத்தகைய இணை வைத்தவர். அப்ப மார்க்கத்தை எவனாலாம் ஜமாத் ஆக்குறானோ அவன் முஷ்ரிக்கு அப்படின்னு நாங்க கொஞ்ச நாள் வழக்கம் கொடுத்தோம். என்ன குர்ஆன் சத்தத்தை? அப்ப மார்க்கத்தை துண்டுதுண்டாக்குனா முஷ்ரிக். 2 கூட்டமா பிரிஞ்சா, ஒரு ஜமாத் 2ஆ பிரிஞ்சா ஷிர்க். என்னடா அப்ப ஷிர்க்ன்றீங்க? அப்ப குர்ஆன்ல வருது என்ன வருது? முஸ்லிம்கள் மூமின்கள் 2 சாரா சண்டை பிடிச்சா ஒன்று சேருங்க சமாதானப்படுத்துங்க. நம்ம 2 சாரா சண்டை பிடிக்கிறோம்னா 2ஆ போய்த்தாங்களே, அப்ப 2 முஷ்ரிக்கா போய்த்தாங்க. அப்படி குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்ல வழங்கிடக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது லா தகுமு ஸஆ ஹத்தா தக்ததில ஃபிஅத்தானி அஸீமத்தான், 2 பெரிய கூட்டம் சண்டை பிடிக்காத வரை மறுமை நாள் வராது. தஅவாஹுமா வாஹித், 2 பேர் பிரச்சாரம் ஒன்றுதான். ஒரே பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டு 2 பெருங்கூட்டம் சண்டை பிடிப்பாங்க, அப்ப 2 சிறுக்கான கூட்டம். அப்படி என்ன செய்யக்கூடாது, நாங்க தவறான முடிவுகளுக்கு வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்குரிய நிபந்தனைகள் ஒன்று, பல நிபந்தனைகள் இருக்கிறது. அதாவது 7 பிரிவுகளாக இந்த நிபந்தனைகளை இந்த பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. அது அஷ்ருத்துல் அவ்வல் அல் இல்ம், முதலாவது நிபந்தனை அறிவு, அந்த கலிமா நாங்க என்ன சொல்றோம் என்பது பற்றிய knowledge. அஷ்ரத்து சானி, இரண்டாவது அல் யகீன், அந்த கலிமாவை பற்றிய உறுதிப்பாடு. அஷ்ரத்து சாலிஸ், மூன்றாவது அல் இஹ்லாஸ், தூய்மையோட நல்ல நோக்கத்தோடு உண்மையான நோக்கத்தோடு அந்த கலிமாவை சொல்லி இருக்க வேண்டும். அஷ்ரத்து ராபி, நாலாவது அஸ்ஸித்க், உண்மையா சொல்லிக்கணும். விளையாட்டுக்கு, அடுத்தவனை குழப்பறதுக்கு, சும்மா ஏமாத்துறதுக்கு, பொய்க்கு, அதெல்லாம் சொல்லிக்கூடாது. உண்மையான நோக்கத்தோடு சிதுக்கு கலிமாவை உண்மைப்படுத்திக்கணும். அஷ்ரத்து ஹாமிஸ், ஐந்தாவது நிபந்தனை அல் முஹப்பா, நாங்க சொன்ன அந்த கலிமாவில எங்களுக்கு ஒரு பற்று இருக்கணும், விருப்பம் இருக்க வேண்டும். அஷ்ரத்து சாதிஸ், ஆறாவது அல் இன்கியாத், நாங்க சொன்ன கலிமாவை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி அஸ்ஸாபி அல் கபூல், அதை உண்மையான நோக்கத்தோடு ஏற்றுக்கொள்வது என்று 7 வகையான நிபந்தனைகளை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு மனிதனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த 7 நிபந்தனைகளாக இதை பிரித்து அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த 7 நிபந்தனைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த முதலாவது என்னன்னா அதை பற்றிய knowledge, அறிவு. அது எப்படி நீங்க கலிமாவை பற்றிய knowledge இருந்தா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்க இது, அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படி நீங்க கேட்கலாம். அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம், நபியே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ், வேறு ஒரு இறைவன், வேறு ஒரு ரப்பு, வணங்கப்படுவதற்குரிய வேறு ஒருவன் உங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன் வல் முஃமினாத் வல்லாஹு யஅலமு முத்தகல்லிபக்கும் வ மஸ்வாக்கும். உங்களுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய மூமின்கள் மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. வல்லாஹு யஅலமு முத்தகல்லிபக்கும் வ மஸ்வாக்கும். உங்களுடைய நகர்வுகள், உங்களுடைய புரள்தல்கள், நீங்க எங்கெல்லாம் போறீங்க, என்னெல்லாம் செய்றீங்கன்றதையும் உங்களுடைய ஒதுங்குந்தளம் என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப இது ஃபஅலம், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வலா யம்லிகுல்லதீன யதுஊன மின் தூனிஹி ஷஃபாஅ. அல்லாஹ் அல்லாதவைகளை யார் அழைக்கிறார்களோ, அல்லாஹ் அல்லாதவைகளை யார் அழைக்கிறார்களோ அத்தகையவர்கள் சிபாரிசு செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். நாளைய மறுமையில் அல்லாஹ் தஆலா சிலருக்கு சிபாரிசு பண்ணுவதற்கான உரிமையை கொடுப்பார். அந்த உரிமை அல்லாஹ் அல்லாதவைகளை அழைப்பவர்களுக்கு கிடைக்காது. இல்லாமன் ஷஹித பில் ஹக் வ ஹும் யஅலமூன். எவர்கள் சத்தியத்தை தெரிந்து கொண்டே ஏற்றுக்கொள்கிறார்கள், விளங்காம என்னது பாச விளங்காம அப்படி அல்ல, தெரிந்து கொண்டே யார் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஹக்கை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப ஹக்கை ஏற்றுக்கொள்றது தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளணும். இந்த வெளிநாடுகள் போறதுக்கு என்னமோ சொல்லி தந்தாங்க, என்ன சொல்லி தந்தாங்க, என்னமோ சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னமோ, அப்படி அல்ல, விளங்கி விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா தான் அது கபூல் ஆகும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சொல்றான், ஹாதா பலாகும் லின்னாஸ். இது மனிதர்களுக்குரிய அறிவுரையாகும், எத்தி வைக்க வேண்டிய விஷயங்களாகும். லியுந்திரு பிஹி வலியஅலம். இதை கொண்டு எச்சரிக்கப்படுவதற்காகவும், இது மனிதர்களுக்கான ஒரு எச்சரிக்கை என இதை கொண்டு அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும், வலியஅலம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும், அன்னமா ஹுவ இலாஹுன் வாஹித். அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியான கடவுள், இறைவன் என்று தெரிந்து கொள்வதற்காகவும், இதை அவர்களுக்கு எச்சரிப்பதற்காகவும் இந்த குர்ஆன் என்கிற இந்த பலாவு அல்லாஹ் சொல்றான், எத்தி வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. இதை கொண்டு வலியذكروا உல் அல்பாப், சிந்தனை உள்ளவர்கள் இதை சிந்திப்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்று சூரா இப்ராஹிம் 52 சொல்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்கள் என்றால் அல் உலமா, அவர்கள் உலமா, அறிஞர்கள், அறிவாளிகள். இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலைமார் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க கருத்து வரும். அப்ப மத்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படல. ஏன் குர்ஆன் நல்லா தெளிவா சொல்றாங்க, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான், மூலைமார் தான் பயப்படுறாங்க. அப்படியா எடுக்கிற? அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய விஷயத்தை தெரிஞ்சவங்க. இந்த உலமான்றதுக்கு மூலைமார அறிஞர்கள் அல்ல, அல்லாஹ்வை தெரிஞ்சவங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கினவங்க, ஹக்க சரியா விளங்கினவங்க, ஈமான சரியா விளங்கினவங்க, அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்கினவங்க, இவங்க தான் பயப்படுவாங்க வளரணும். அப்படின்னா மூலைமார் மட்டும்தான் வந்துடும். அப்படி அல்ல. இந்த வசனத்தை வேற விதமாக செய்றாங்க சில நகுவீன்கள், அரபு இலக்கணத்துறை சார்ந்தவர்கள். எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த சூபியாக்கள் எல்லாம் இந்த மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அரபுல இந்த சபர் சேர்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஹரக்கத்து மாறினவுடனே கருத்து மாறி. இந்த வசனத்துல நேரடியான கருத்து என்னடா, இன்னமா யக்ஷல்லாஹ, அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம், மின் இபாதிஹி அவருடைய அடியார்களிலே, அல் உலமாஉ அறிஞர்கள், அறிவாளிகள், விவரம் தெரிஞ்சவர்கள். அல்லாஹ்வை யார் பயப்படுறாங்க? அவனை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சவன் தான் பயப்படுவான். அல்லாஹ்வே யாருன்னு தெரியாது, அவன் எப்படி பயப்படுவான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறவன் பயப்படுவாங்க. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை மறுமைக்குது, தண்டனை இருக்குது, அவன் தான் எல்லாத்தையும் செய்யறான். அவனுக்கு வழிபடலைன்னா அவனை நரகத்துல போட்டுருவான். நாளைய கபூர்ல அவனுக்கு வேதனை இருக்குது, மறுமையில தண்டனை இருக்குது, விசாரணை இருக்குது. இதெல்லாம் தெரியாம அல்லாஹ் பயப்படுறான். அல்லாஹ் தெரியணும் போல. அதுதான் அந்த கருத்து சொல்லுது. இதை மாத்தி எப்படி வச்சுக்கிறாங்களா, இன்னமா யக்ஷல்லாஹு, ஹேட் வர இடத்த வேண்டிய ஹூண்டாகி போச்சு. அல்லாஹ் பயப்படுவதெல்லாம் மின் இபாதிஹி தன்னுடைய அடியார்களிலே, அல் உலமா அறிஞர்களை. அப்ப அல்லாஹ் பயப்படுவது அறிஞர்கள் அல்ல, அல்லாஹ் அறிஞர்களுக்கு பயப்படும். அப்படி மாத்தி சில தப்சீர்கள் விளக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது குர்ஆன் சுன்னா சிந்தனை உள்ளவர்கள் அல்ல, குர்ஆன் வசனங்களை மாத்தி ஹர்ரிஃபூனல் கலிமான் மவாலி, வசனங்களை அதுக்குரிய இடத்துல இருந்து மாற்றக்கூடிய சிலர் மூலைமாருக்கு அல்லாஹ் சரியான பயம். ஏன்னா
ஏன் அல்லாஹ் மூளைமாருக்கு பயப்படுற அளவுக்கு மூளைமார் பெரிய ஆள் தானே அப்படின்னு உலமாக்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிவு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அல் உலமா அறிவாளிகள் என்போம் அல்லாஹ்வை பற்றி விளங்குறாங்க, அப்படி விளங்குறாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமு வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இருவரும் சமராக முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாக முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இது அறிந்தவர்களும் அறியாதவர்கள்னா மூளைமார்களும் பாமரர்களும் அப்படி ஆகும். ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறவங்க ஒருத்தர் விளங்க ஆரம்பிக்கிறார், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க அதை இன்னொருத்தர் தெரிய ஆரம்பிக்கிறார். அறிவு என்ற அடிப்படையில் இது பெரிய 7 வருஷம் மதரசால படித்த சர்டிபிகேட் எல்லாம் கையில வச்சு இருக்கிற அந்தவர்களும் மதரசாவுக்கு போகாத அந்த மாதிரி சர்டிபிகேட் இல்லாத அவர்களும் சமனாவார்களான அர்த்தத்தில் இல்லை. இன்னைக்கு மதரசால 7 வருஷம் போய் படிச்சுட்டு வந்த ஆட்களை விட பயான்ல போய் டெய்லி பயான்லையும் ப்ரோக்ராம்லையும் கலந்து கொள்ற ஆளுகளுக்கு நிறைய விஷயம் தெரியும். நம்ம ஊர்ல நல்லா பார்க்கலாம். எது அப்ப ஒன்னும் ஒரு உருப்படியா ஒரு விஷயமே தெரியாம மூளைமார் எண்ணிக்கிறாங்க. ஒன்னும் தெரியாது, சொல்லப்போனா தேடுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. நாங்களெல்லாம் 1972ஆம் ஆண்டுல மதரசால போய் வாழமாகி என்ன ஒரு பண்டம் இல்லையே. பதீது முகமது ஒரு அநியாயம் பண்ணார், என்ன லொரியில் ஏற்றி கொண்டு கொஞ்சம் பேருக்கு ஜொப்ப கொடுத்துட்டாரு. எல்லாம் உலமாக்கும் மௌலிய சொல்லி அவங்க சுப்ஹானல்லாஹ் மார்க்கமும் தெரியல, குர்ஆனும் தெரியல, ஹதீஸும் தெரியல, படிச்சு தராங்க. எப்படி அல்லாஹ் அல்லாஹ் சார் வானத்திலையும் நட வானத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் எங்க இருக்கிறான்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதான் இவரை மகங்காட்டானா அல்லாஹ் எங்க இருக்கிறான் எல்லா இடத்துலையும், அல்லாஹ் எங்க எல்லா இடத்துலையும் காரணம் எல்லாம் இருக்கிறானா அப்படின்னு இந்த சாதாரண நுழைஞ்சும் இல்லாம அப்ப இப்படிப்பட்டவர்கள் உலமாக்கள், மற்றவங்களாம் பாமரர்கள். அப்ப இவங்களும் பாமரர்கள் அப்படி வழங்குகிறது. உலமான்றது அறிவு, விஷயத்தை பத்தியே தெரியாது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷரத்துகள்ல மிக முக்கியமானது களிமாவை வழங்கிக்கும். விளங்காம இந்த களிமாவை நீங்க சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. விளங்கிக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்றத தெரிஞ்சிருக்கணும். சில நேரம் நீங்க விளங்கி வார்த்தையால விளவிட்டு நீங்க உண்மையா களிமா வழங்கிட்டீங்க, ஆனா எப்படி சொல்றேன்னு தெரியல, வார்த்தையால உங்களுக்கு அதை சொல்ல தெரியாம வேற மாதிரி சொல்றீங்க. உதாரணமா ஒருவர் குர்ஆன் ஹதீஸை சரியா வழங்கிட்டார், வந்து நம்மட சொல்றாரு, நான் இன்றையிலிருந்து வஹாபியா போறேன். குர்ஆன் சொன்னா வழங்கல போல, என்னடா வஹாபியா போறேன்? ஏன்னா வஹாபி குர்ஆன் சொன்னா பின்பற்றுறவங்களோட பேர் வஹாபின்னு அவன் நினைச்சுக்கிறான். அதான் பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனை, ஐயோ வஹாபியா போய்த்தானாமே குர்ஆன் சொன்னா இல்லையா, அப்படி வழங்கிடக்கூடாது. அவன் சரியா தான் சொல்றான், அவனுக்கு குர்ஆன் சொன்னா பின்பற்றுற கூட்டத்துக்கு என்ன பேருன்னு தெரியல, அதனாலதான் அப்படி சொல்றான். இது நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சமுதாயம் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. காலித் இப்னு வலீத் இந்த சஹாபி நபி தோழர் ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க வச்சு ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணுது. அங்க போன உடனே பிரச்சாரம் அவங்க தெரிந்தாங்க, யுத்தத்துக்கு போனா அழைப்பு கொடுப்பாங்க, அழைப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளலன்னா போராடுவாங்க. எது வரைக்கும் அவங்க எதிர்த்து போராடினா சரண்டரானா பிடிச்சிடுவாங்க, இல்ல எதிர்த்து சண்டை பிடிக்க வந்தாங்கன்னா போராடுவாங்க, விட்டு தாங்கிட்டு பெண்களை சின்ன பிள்ளைகளை தவிர அங்க போராட்டம் நடக்கும். ஒரு கூட என்ன செஞ்சாங்கன்னா சபானா சபானா சபானான்னு வராங்க. காலேஜ் வலிக்கிட்டு ரலியல்லாஹு அன்ஹு சபானா என்ன சொன்னாங்க, நாங்க சாபீனா போய்த்தோம், நாங்க சாபீனா போய்த்தோம் அப்படின்னா. சாபின்னு ஒரு கூட இருந்தாங்க, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, சூரத்து பக்ரால கூட. அவங்க யாருன்னா ரசூலுல்லாஹ் வர முன்னுக்கே இருக்கிறாங்க. இவங்க எந்த மார்க்கத்திலும் இல்லாம தனியாக அவங்க இருந்தாங்க. அவங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள்ல இந்த மார்க்கம் கொஞ்சத்தையாவது பின்பற்றி ஒரு கூட்டம் மிகவும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க எந்த மதங்களோடையும் சம்மதம் இல்லாத ஒரு கூட்டம் அவங்க இருந்துக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டான இல்லல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் யூதர்களாவோ கிறிஸ்தவர்களாவோ சாபியங்கள் சொல்றாங்க, இந்த கூட்டம் இருக்கிறாங்க. அப்ப இந்த எல்லா மார்க்கத்தையும் விட்டு ஒதுங்கினவங்க சாபியன்கள் தான் அன்றைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச செய்தி. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தை சாபின்றாங்க. ஏன்னா அவங்க எந்த மார்க்கத்தையும் சரியில்லைன்றாங்க, இவங்க மட்டும்தான் சரி, அதனால இவங்க தான் சாபி அப்படின்னு தெரியாத மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்க சாபின்னு சொன்னாங்க. இந்த செய்தி தான் அந்த ஹாலித் வலீத் அவங்க போன இடத்துக்கு கிடைச்சது. அப்போ பாக்குறாங்க, பேசாம நாமும் சாபினா போயிடுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வோட சேர்றதுக்கு களிமா சொல்ல தெரியாம நாங்க சாபினா போய்த்தோம், நாங்களும் சாபின் தான் அப்படின்றாங்க. ஹாலித் வலீத் முடிச்சு கொண்டுட்டாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் போனவங்கிட்ட நீங்க இவங்களை கொடுங்க, அவங்க வேற யாரும் கொள்ள. ஹாலித் வலீத் செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஹாலித் வலீத் கொண்டு போட்டாரு, சாபின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சன ஹாலித், யா அல்லாஹ்
இந்த ஹாலித் செய்த வேலையிலிருந்து நான் உன்னிடத்திலே நான் நிரபராதியாகிவிட்டேன், எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் சொல்லலை இப்படி செய்ய சொல்லி, நான் சொல்லல. சாபின்னு அவருக்கு சொன்னது இஸ்லாத்துக்கு வார்த்தை தெரியல, வார்த்தை தெரியாம சாபிட்டாங்க. அப்ப வார்த்தை கூட தெரியணும்னு அவசியம் இல்லை, ஈமிக்கணும். அதை பத்தி நாங்க என்ன செய்ய போறோம்? ஹாலித் வழி எங்களை கூப்பிட வந்தது, நாங்க இதெல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருத்தரை மட்டும் வணங்கத்தான் எங்களை கூப்பிட வந்தீங்கிறார், அதனால நாங்க போய் இந்த சாபியோட சேர்ந்து அதே செய்வோம்னு சொன்னாங்க. பேர் தெரியல, சாபின்ட்டாங்க, கொண்டு போட்டாங்க. வழங்காட்சியம் இந்த நுழைஞ்சு சரியாயிடும், நுழைஞ்சிருக்கணும். வார்த்தை செல்ல செய்யும், மிஸ்டேக் வரலாம், வார்த்தையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் உத்தரவுத்த முடியுது. இந்த வார்கள் இவர்கள் தவறான வார்த்தை பிரயோகத்தை கையாண்டு விட்டார்கள், விளக்கம் தெரியும், வார்த்தை தெரியல, அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப இது ஒரு முக்கியமானது. அல்லாஹ் தரையுள்ளதை இங்க சொல்லி காட்டும். ஒமின நாசி அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்றாங்க. இதே மாதிரி பாருங்க, மன் ஷஹீத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, எவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் தனித்தவன் என்றும், வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என்றும் யார் நம்பி, வ அன்ன ஈசா அப்துஹு, ஈசா அல்லாஹ்வுடைய அடியாரும் வ ரசூலுஹு, அவருடைய தூதரும் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமின் மீது அல்லாஹ் போட்ட வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், மரியமின் மீது அல்லாஹ் என்ன சொல்றான்? உதாரணமா குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, இன்ன மஸல ஈசா கமஸலி ஆதம், ஈசாவுக்குரிய உதாரணம் ஆதமுடைய உதாரணம் போல. இந்த வசனத்தை சரியா தெரிஞ்சா இன்னைக்கு இதுவும் இது அல்லாஹ் சொல்லல, இது சும்மா இவங்க ஆசிரியர் எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால் சொல்லி அவ்வளவு தெரியும். ஏன்னு சொன்னா இந்த வசனத்தின்படி பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து களிமண்ணால உடைச்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாய் என்ன, அப்போ ரெண்டும் வேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாயிலிருந்து ஹவ்வாண்ட மனைவியை படிச்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி படைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் இல்லை. அப்ப எப்படி அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான்? இந்த வசனம் குர்ஆன்ல இல்லை, தூக்கு என்ன பொருந்தாது. அப்படி தூக்குனாலும் தூக்கிவாங்க. கொஞ்ச நாள் போகும்போது இந்த சின்ன லட்டா பட்டால ஸ்டார்ட் பண்ணிக்கிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது, சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓத தெரியா, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுதான் அப்படின்னு உண்மையிலே கவலை ஆகிட்டு. இந்த பாபா இந்த வாசலை ஒரு திறக்க கூடாத ஒரு வாசலை திறந்து விட்டாங்க. ஏன்னா இது ஹதீஸ்களை தூக்கி வீசுறன்றது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. என்னது ஆதாரபூர்வமா இருக்குது, சனது ரீதியா சரியா இருக்குது, எங்கட சிந்தனைக்கு படல அதிக தூக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும், இந்த வாசலை மூடவே வேண்டும். நான் நினைக்கிறேன் உலமாக்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இதுக்கு எதிராக கட்டுமையான போராட்டம் போடணும். லேசுமாசான் அல்ல, கட்டுமையான போராட்டம். ஷைத்தானுடைய வாசலை திறந்ததை விட குர்ஆன் சுன்னாவினுடைய வாசல்ல ஒட்டக்கிறதுக்குரிய பயங்கரமான ஒரு வாசலை குறிப்பா இந்த டிஎன்டிஜே சகோதரர்கள் திறந்திக்கிறாங்க. அவங்க திறக்கல, யாரோ சொன்னதை இவங்க சொல்லிக்கிறாங்க, அதான் நடக்கும். அவங்க திறக்கல, அவங்களுக்கு விளப்பம் இல்லை, அதான் பிரச்சனை. என்ன ஜதீதும் லதீதும் அரபுல ஒரு பழமொழி, புதுசா இருந்தா டேஸ்ட் ஆயிடும், புதுசு டேஸ்ட், புதுசா புது புது கருத்து, தொழுறவும் இல்லை, வழிவாசலுக்கு போறவும் இல்லை, ஒன்றும் இல்லை. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுது. இப்படி ஒரு கூட்டம் அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த பாபை திறக்க கூடாது, பயங்கரமான ஒரு வாசலை திறந்து விட்டுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நடக்குது. அப்ப அல்லாஹ் உதாரணம் சொல்றது என்ன? ஆதமுக்கும் படைக்கும் போது குன்னுண்டவனே ஆயிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படைக்கும் போது குன்னுண்டவனே. எங்க நீ எப்படி அவன் படைப்பான்? அவனுக்கு படைக்கணும்னா வாப்பா வந்து உம்மா வந்து சும்மாவே உருவாக்கி விட்டுருவான். அல்லாஹ்வுடைய சக்தி. இன்னைக்கு கேட்ட ஸ்டீவ் பேபின்னு என்ன தெரியும், அல்லாஹ் முடியாது, அவன் தானே எல்லாமே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குன் ஆகிட்டான். அப்ப இதை நம்பணும். வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் ரூஹும் மின்ஹு வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை என்று நம்பினால் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத அலா மா கான மினல் அமல், அவர் செஞ்ச அமல்களோடு அல்லாஹ் தஆலா அவர் சொர்க்கத்துக்குள் அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில பதிவாகி இருக்கிறது. இதே மாதிரி பாருங்க, இதா கால் அப்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அடியான் சொல்கிற போது கால அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், யா மலாயிகத்தி, வானவர்களே, அலிம அபுதி அன்னஹு லைஸ லஹு ரப்பு, என்னுடைய அடியான் தெரிந்து கொண்டான், என்னை தவிர வேறு ஒரு ரப்பு அவனுக்கு இல்லை. அப்ப தெரிஞ்சுட்டு சொல்லணும். சும்மா யாரும் பாடமாக்கி தந்த மாதிரி மைனாக மாதிரி வந்துடக்கூடாது. மறுபடியும் மைனாக ஸ்டார்ட் பண்ணது வந்துடக்கூடாது. யாரும் சொல்லி தந்தாங்க நாங்களும் சொல்றோம், அப்படின்னு செய்யக்கூடாது, பெயரக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இருந்தா நீங்க சொல்ற கலிமாவை பற்றிய நாலேஜ், அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிந்து கொண்டு அந்த கலிமா சொன்னா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கும், சும்மா வாய் வந்தபடி கலிமா சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. சும்மா இப்ப இன்றைக்கு அரசியல்வாதிகள்கிட்ட இந்த கலிமா சொன்னா ஒரு 100 ஓட்டு கிடைக்குன்னா சொல்லுவாங்க. நாளைக்கு மஹிந்த ராஜபக்சேட்ட போய் பாசலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போற உனக்கு 10,000 ஓட்டு கிடைக்குன்னா நிச்சயமா சொல்லுது. அப்ப சொல்லிட்டா மாஷா அல்லாஹ் மஹிந்த கலிமா சொல்லிட்டாரு,
அப்படி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் சொல்லுமா சொல்ல ஏன்னா விளங்காம சொல்றாங்க விளங்க சொல்லுங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி சொல்லணும்ன்றது முதல் நிபந்தனை. இரண்டாவது அல் யகீன், யகீனன் உறுதியாக அதை பற்றி நல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உண்மை. அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை. என்னமே ஒன்று சொன்னானோ நானும் சொன்னேன் என்னவா சொன்னானோ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர இல்லையான்னு சொன்னானோ நானே ஏற்றுக்கிட்டேன். உண்மையா அவர் நம்பிக்கிறேன் நான் நம்பினேன் சொன்னானே ஏற்றுக்கிறேன். அப்படி சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ்வை வேறு கடவுள் இல்லை, அவனை விட வணங்குறதுக்கு தகுதியான கடவுள் இல்லை என்று யகீனாக உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்ளும். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூல், மூமின்கள் யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புவார்கள். சும்ம லம் யர்தாபு, அதிலே அவர்கள் எந்த சந்தேகமும் பட மாட்டார்கள். உண்மையாக மட்டும்தான் கடவுளாயுமோ இப்பானோ இல்லையோ தெரியலையே. இப்பானா என்ன சொல்றாங்க, இப்படி இல்லை இருக்கிறான், அவன் தான் கடவுள், அவன் தான் வணங்கப்படுவதற்குரிய இலாகு. அந்த யகீனோட அந்த உறுதிப்பாட்டோடு அந்த கலிமாவை சொன்னால் என்னது, அப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வான். அப்படின்னு அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லி காட்டுறான். வஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு உசுரை கொண்டு போராடுறாங்க. உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையானவர்கள். இதே மாதிரி நீங்க பாருங்க, இன்னொரு அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஸ்தஅதினுக அல்லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். சில பேர் இந்த ஹந்தக் யுத்தம் நடந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஹந்தக் ரொம்ப பயங்கரமான யுத்தம், லேச்சு மாசான யுத்தம் அல்ல. அகல் தோண்டிட்டு கொடுக்குறாங்க. அகல் தோண்டினதே உள்ளுக்குள்ள வந்துடாம ஆளுக்கு ஒட்டான் குதிரையில உள்ளுக்கு வந்தா இவங்க உள்ள ஏன்னா அப்படி 10,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. பெரிய சுத்தி உள்ள அரபு கோத்திரம் எல்லாம் சேர்ந்துட்டு மதீனால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட தாக்கத்து இல்லை. என்ன முடிவு எடுக்கிறாங்க, குழியை கண்டிடுவோம் வந்தா தானே சண்டை நடக்கும் போது உள்ளுக்குள்ள வரமாட்டாங்க, குழியை கண்டி வச்சுக்கிட்டு நின்றாங்க ஒரு வாரத்துக்கு வந்தா போயிடுது. அப்ப எல்லாம் உள்ளுக்கு ஒரே அடி அட்டாக் பண்ண ஏதாவது அதுதான் அகல் தோண்டிட்டு. இந்த நேரத்துல பயங்கரமான சிச்சுவேஷன், நமக்கு சொல்லும் போது அது எஃபெக்ட் விளங்காது. பயங்கரமான சிச்சுவேஷன், சுத்தி வந்துட்டாங்க. சுத்தி வந்து மட்டுமல்ல, கொஞ்சம் பேர் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு இறங்கிட்டாங்க. அந்த இடத்துல அலிரல்லாஹ் போய் போராடுறாங்க. ஹம்சா அந்த மூத்தாயிட்டாங்க. அலிரல்லாஹ் போராடுறாங்க, சண்டை பிடிச்சி அந்த ஒரு வழியாலே வராம ஆக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒருத்தரெல்லாம் கொல்லப்படுறான். பிறகு யுத்தம் தொடராம 2 பேருக்கு மத்தியில மூட்டப்பட்ட சண்டை இல்லாம வெற்றியோட முடியுது. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இதுக்கு பிறகு நம்மளே தேடி யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க, நாங்க தான் போய் சண்டை பிடிப்போம். கந்தனுக்கு பிறகுதான் வெற்றி கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படுது. வெளி உலகத்துக்கும் ஆஹா இவ்வளவு கூட்டம் போய் அவங்களை ஈடு கொடுக்க முடியல என்ற ஒரு செய்தி அன்றைக்கு இருந்த வெளி சமுதாயத்துக்கு போய் சேருது. அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் தலை நிமிர்ந்திருக்கிறாங்க. பதில போறெல்லாம் பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. ஏன்னா அது சும்மா ஃபெமிலி சண்டை தான் வெளியில சொல்லியிருந்தாங்க. வெளியில அதாவது அன்றைக்கு இருந்த ரோம மக்கள், ரோம பாரசீகம் எல்லாம் முகமது சும்மா ஃபெமிலி சண்டை நடந்துக்குது அப்படிதான் பதில பார்த்தாங்க. உதயம் தான் பார்த்தாங்க. ஹந்தக்கு போறதுதான் மூத்தாண்டு ஒரு யுத்தம் நஜ்ரால நடந்தது. அதுலதான் ஃபேமஸ் ஆகுது. ஆஹா இதுக்கு போறோம் இவ்வளவு ஒன்றும் செய்யலாம் அப்படின்னு அளவுக்கு ஆகிடுச்சு. இந்த நேரத்துல பயங்கரம் தான், வந்துருவாங்களோ இறங்கினாங்களோ எப்படியா சுத்தி வந்துருவாங்களோ பயம் முஸ்லீம்களே கொஞ்சம் வெள்ளை. அல்லாஹ் சொல்றா, தொண்டை குளிக்கிட்ட கொஞ்சம் பேர் உசுருங்க போயில்லை, ஆனா போற மாதிரி காண்றாங்க. கண்ணுக்கு முன்னால ரூக காண்றாங்க, மூத்தா போற மாதிரி காண்றாங்க. கொஞ்சம் பேர் வந்து ரசூலாட்ட வீட்டுக்கு போ, என்ன பிரச்சனை, வீட்டுல கொஞ்சம் சேஃப்டி இல்லாம. அல்லாஹ் சொன்னா ஒன்றையிலே ஒரு பயம். அப்படி உண்மையில நடந்த சம்பவம் இதை குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றா பயத்துல கேட்கிறாங்க, வீடு நல்லா தாங்கிது, இவங்களுக்கு இங்கே இது போகணும். ஏன்னா எதுக்கு நிக்க இல்லை, தைரியம் இல்லை, முன்னுக்கு நிக்கிறாங்க. ஆனா நீங்க கண்டாங்க அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ். அப்படி நல்ல போய் தான் அன்றைக்கு நாங்க வாழ்ந்துட்டோம். அன்றைக்கு அவங்க விட்டு கொடுத்திருந்தால், அன்றைக்கு அவங்க மௌத்தா இருந்தா, அன்றைக்கு தோத்திருந்தா, அவங்க பயந்து இருந்தா, ஓடி இருந்தா சுப்ஹானல்லாஹ், அன்றைக்கு எங்களுக்கு இங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நின்றாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் போகணும் வீட்டுக்கு, வீட்டுல சேஃப்டி இல்லை அப்படி சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஸ்தஅதினுக அல்லதீன லா யுமினூன பில்லாஹி. அல்லாஹ்வை மறுமை நாளையும் அவங்க சரியான முறையில் நம்பல. வர்தாபத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள்ல டவுட். மௌத்தா போய்தான் உண்மையான மூமின் எப்படி நினைப்பாங்க, மௌத்து வந்தா தான் அதுக்கு போது சொர்க்கம் தானே, மறுபடியும் நான் கவலைப்படுறேன். அதனால பதில் போர்க்களத்துல யாரும் சொல்லலாம் ஈத்த பழம் சொர்க்கம் போகணும்னா இதுல மூத்தா பழம் கிடைக்குமா கிடைக்காது. ஈத்த பழத்தை திண்டிக்கிறார் அவரு, மூத்தா போனா சொர்க்கம் கிடைக்குமா, கிடைக்குன்னாங்க சொல்ல தூக்கி வீசுறாங்க. இதை திங்கிற டைம் எனக்கு வேஸ்ட். போய் போராட்டத்துல மூத்தா போறாங்க. காரணம் என்ன, மூத்தா போனா என்ன கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கோஷ்டிக்கு உலகத்திலையும் ஆளணும், மூத்தா போனா கிடைக்குமோ என்னமோ தெரியலையே. அதான் சொல்றான், அவங்க உண்மையா நம்பலன்றான். என்ன ரீசன், யக்கீன் இல்லை. கலிமா சொல்லித்தான் இருக்கிறாங்க, இவங்களோட தான் இருக்கிறாங்க, உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை, சரியான உறுதிப்பாடு இல்லை. பெரும்பாலும் இப்படி கேட்டவங்க நயவஞ்சர்
அதுதான் அல்லாஹ் சொல்லிருக்காங்க. நயவஞ்சகர்கள் தான் இப்படி கேட்டாங்க. அப்ப யக்கீன் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு மனிதனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அந்த உறுதிப்பாடு என்பது இரண்டாவது நிபந்தனை. நீங்க வழங்கிக்கும் இந்த நிபந்தனை கண்டிப்பா தேவை. கலிமாவுக்கு கண்டிப்பா இந்த ஷரத்துகள் இருக்கணும் அப்படின்றத நீங்க வழங்கிருக்கலாம். கடைசி ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாங்க. ஒரு லேட் சஹாபாக்கெல்லாம் வந்துருக்கிறாங்க. குந்திருந்த உடனே எல்லாமே என்ன ரசூலா காணோம், லேட் ஆகிட்டாங்க, என்ன சரி நடந்து போச்சோ, அசை பிடிச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயக்கடிது நிறைந்த காலப்பகுதி தான் அது. இப்படி சஹாபாக்கள் அப்புறம் ரசூலாவை நாங்கள் தேடுவோம் அப்படின்னு நம்புறாங்க. அதுக்குள்ள அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைராவுடைய பழக்கம் எல்லாத்திலையும் முந்தி வந்துவார். எல்லாத்திலையும் அபூ ஹுரைரா ஒரு வித்தியாசமான கரெக்டர். மாஷா அல்லாஹ் 3 வருஷத்துக்குள்ள அவர் ஹதீஸ் படிச்சார். நீங்க நினைக்கலாம் அபூ ஹுரைரா அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு 3-4 வருஷம் காலப்பகுதி, ஒரு 5 வருஷம் நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் கெப்புலதான் அவர் அவ்வளவு அதிசயம் பாடமாங்க. பரம்பரை இந்த சஹாபாக்கள் அல்ல, அல்லாஹ் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான். சில ஆளுகளுக்கு மரணத்தை கொடுத்துருப்போம் ஸ்பெஷல். அல்லாஹ் மார்க்கத்துல சிலவங்களை பாருங்க, புதுசா மூலியமா வருவாங்க, மாஷா அல்லாஹ் நல்லா பேசுவாங்க. 25 வருஷமா நாங்களெல்லாம் எத்தனை 1947 இருந்து தௌஹீதுவாங்க, ஒன்றும் தெரியல. என்னன்னா அல்லாஹ்வுடைய வேலை தான். கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு நினைச்சா மெமரி போற கொடுப்போம். சில மூலியமார்கள் இருக்கிறாங்க, சில திறமையானவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி அபூ ஹுரைரா சஹாபாக்கள் போய் முன்னுக்கு போடும் பாப்படுறது ஆர்வம். முன்னுக்கு போய் 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 பார்த்தா ஒன்றுதையும் காணும். ஒரு பனு நஜ்ஜார் ஒரு கோத்திரத்தாருடைய தோட்டம் இப்படி பார்க்குறேன், இதுக்குள்ள இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு தண்ணி வர ஓட மாதிரி ஒரு ஓடை. அப்ப என்னதான் அபூ ஹுரைரா அதுக்குள்ள பூந்துட்டு அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த நரிபூர்மே அபூ ஹுரைராவே சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, நரிபூர்ல மாதிரி அப்படி பூந்துட்டு நான் அப்படி போய் தோட்டத்துல போன ரசூலுல்லாஹ் தோட்டத்துல இருந்தாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படிதான். அபூ ஹுரைராவுடைய ஹதீஸை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சம்பவத்துல ஒரு செய்தியை மிஸ் பண்ணாம தான் சொல்றாரு. அப்படி என்ன நடந்தது நான் சொன்னாங்க, இப்படிதான் உட்காந்துட்டு இப்படி நீங்க லேட்டு, நீங்க யாரோட பிடிக்கப்பட்டீங்க, இல்லாட்டி என்ன சார் நடந்துட்டோம்னு சொல்லி நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம், எல்லாரும் எனக்கு பின்னால வந்து நிற்கிறாங்க, நான் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி 2 யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவேன்னு சொல்லி வஅதான அலைஹி, அவனோட 2 செருப்பு என்னை கொடுத்து சொல்றாங்க. கால இத்ஹப் பின அலைஹி ஹாத்தை, இந்த 2 செருப்பையும் கொண்டு போங்க. ஃபமன் லகீத மின் வராஇ ஹாதல் ஹாயித், நீங்க சொல்றீங்களா பின்னால வந்து நீங்க இந்த தோட்டத்துக்கு பின்னால நீங்கள் யாரை சந்திச்சாலும் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லக்கூடிய யாரை நீங்கள் சந்தித்தால் முஸ்தயகினன் பிஹா கல்பு, உள்ளத்தில் உறுதியோடு அந்த கலிமாவை அவர்கள் சொல்லி இருந்தார். சும்மா சொல்லக்கூடாது, முஸ்தயகினன் பிஹா, உள்ளத்தில் உறுதியோடு அந்த கலிமாவை அவர்கள் சொல்லி இருந்தால் ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப உடனே அபூ ஹுரைராவுக்கு ஒரு ஹதீஸை சொன்னா அது மாதிரி அவருக்கு சந்தோஷம். டக்குன்னு செய்றாங்க, ஃபகான அவ்வல மன் லகீத் உமர், வந்து இப்படி செல்படுத்து ஓடி வராங்க. வந்தா உமர்லாவை நிற்கிறாங்க. அப்ப உடனே உமர்லா அவங்களை கண்டோடனே ஃபகான மா ஹாத்தானி நஹலான், உமர் கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, என்ன 2 செருப்போட வாரீங்க கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யா அபா ஹுரைரா குல்து ஹாத்தானி நஹலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட செருப்பு 2. உமர்லா அவங்களுக்கு தெரியாம கேட்கல, என்ன செருப்பு 2 வாரீங்க கேட்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி எனக்கு தந்தாங்க. பாஸனி பிஹிமா மன் லகீது யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தயகினன் பிஹா கல்பு ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியோடு யாராவது சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுன்னு சொல்லி கூட எனக்கு ரசூலுல்லாஹ் தந்து அனுப்பிறாங்க. உமர்லா ஃபதரப உமர் பியதிஹி பைன சதியய ஃபஹரத்து லிஸ்தி, நெஞ்சில அடிச்சா ஒரு அடியில அப்படி பெரண்டார் பின்னால. அப்ப நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப மோசமா ஒரு வேலை செஞ்சுட்டாங்க, ஒரு நல்ல மனுஷங்க அடிச்சு போட்டாங்க. அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கணும், அவங்களோட இடத்துல நாங்க இல்லை, அவங்க ஒரு வழியாக போனா சைத்தான் இன்னொரு வழியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர், அப்படிப்பட்ட மகத்தான நல்ல பண்புள்ளவர் என்ன செய்யறாங்க, அடிச்சு போட்டாங்க. இந்த அடி என்னதுக்கு அடிச்சது, முஸ்லீமுக்கு அடிக்கிற கூடாது பத்துவா கொடுத்து இன்னைக்கு அடி விழுந்தீங்க, அதனால காங்கிராங்க நவுது பில்லாஹி மின், இன்றைக்கு அப்படி அடிச்சிருந்தீங்க, ஒரு முஸ்லீமை அடிக்கலாமா, அது கூடாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு அப்படி நடக்கும். உமர்ல அவங்க உதவியை கேட்கல, நீங்க ரசூலான்னு கேட்டாங்க, ரசூலா கேட்கலாமா அப்படி, ரசூலான்னு கேட்டாங்க. இல்ல உமர் நபியின் மீது சந்தேகப்பட்டு விட்டா இன்னைக்கு நோட்டீஸ் எடுத்து அவ அந்த டைம்ல அவங்க ஏன் அப்படி கேட்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள்.
அதனால உமர் காவிரா போய் தான் அவுது இல்ல வார்த்தையை கூட நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஷியாக்கள் சொன்ன மாதிரி அவங்க சொல்லல. தெரியும் இந்த நேரத்துல மனுஷன் ஆத்திரம் மீது பேசிக்கான். இதுக்கெல்லாம் போய் பத்துவா கொடுத்துருக்கல. அந்த நேரம் லேட்டா இப்போ ரசூலா விளங்கப்படுத்துறாங்க. இப்ப சொன்ன உடனே அடி விழுந்துச்சு போறாங்க எரிஞ்சி அப்படின்னு அடிக்காம இருந்தா சில நேரம் ரசூலா சொல்ல இவர் யாரு அப்படின்னு கேட்காம போனாலும் போய் பாருங்க. அடியோட எப்படி அவர் திருப்பி அங்க போக மாட்டாரு. அதுக்கு தான் செஞ்சாங்களோ அல்லாஹ் வரும். ஏன்னா ரசூலுல்லாவுக்கு ஒரு நாள் மாறு செய்ய மாட்டாரு. அடி உழுந்தாலே தவிர அப்படி அல்லாஹ் வரும். நான் நினைக்கிறேன் ஹதீஸை பார்க்கும்போது வேற ஒன்று நம்ம விளக்கம் எடுக்கல. உமருடைய பண்பு அப்படி அடிக்க மாட்டாங்க. அப்ப இவர் அடிக்காம விட்டா நான் ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க என்ன திறக்க வரீங்க அப்படின்னு கேட்காம போய் பின்னால சொன்னாலும் சொல்லிப்பாரு. அப்ப அடிச்சாதான் இவர் திரும்புவாரு என்ற நோக்கத்தில் உமர்லாம் செஞ்சிருப்பாங்க. நல்ல நோக்கமே இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரசூலுல்லாஹ் போய் அழுகுறாங்க. என்ன அழுகுறீங்க அபூ ஹுரைரா பாருங்க எனக்கு உமர் அடிச்சு போட்டாங்க பாருங்க. அவர் சகோதரத்துவத்தை யாரா நபித்தோழர்கள் உமர் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா செஞ்சு சரியா இதுதான் சகோதரத்துவம். இதுதான் இஸ்லாம்ன்ற. இப்படித்தான் ஒரு சிலர் இப்படி நடப்பாங்க. இதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு கொடி பிடிச்சிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அப்படி செஞ்சிடக்கூடாது. அப்ப என்ன விஷயம் நீங்க அடிச்சீங்க யார் சொல்லா நீங்க இப்படி சொன்னா இதை போய் மக்கள்கிட்ட இவர் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும் வேற ஒன்றும் செய்ய தெரியல அதுல நம்புவாங்க எல்லாரும். அதுக்கு தான் அடிச்சு அனுப்பினேன். இதை நீங்க சொல்ல வேணாம் அமல் செய்யாம விட்ட போறாங்க அடிச்சு. ஏன்னா அன்னைக்கு ஹதீஸ் ஹதீஸ் அமல் செய்யற கூட தானே. இதை நீங்க சொன்ன உடனே மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும் ஒன்றும் செய்ய அமைந்துருவாங்க. அதனாலதான் அடிச்சிருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருங்க அமல் செய்யறவங்க அமல் செய்யக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இது நமக்கு என்ன செய்தி? முஸ்தைகினன் பிஹா உள்ளத்தில் உறுதி பிரமாணம் உறுதியோடு சொல்ல வேண்டும் என்ற அப்படி சொன்னாதான் அந்த கலிமா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். இது கலிமாவினுடைய இரண்டாவது ஷரத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று இல்மு கலிமாவை பற்றி அறிவு, இரண்டாவது அதை பற்றி உறுதிப்பாடு. இந்த ரெண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு மிக முக்கியமானது. எனவே இந்த இன்ஷா அல்லாஹ் இன்னும் மற்ற விஷயங்கள் இருக்கிறது. அதை நாங்க அடுத்த அமர்வுல நாங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். வாக்குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என்ன நடக்கும் சகோதரர்களை ரொம்ப குறவாಗಿದೆ காணும்.